அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற தகவல் இஸ்லாம் கூறும் மருத்துவம். அதாவது மருத்துவத்தை பற்றி நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை நமக்கு அறிவித்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வகையான ஒரு மருத்துவத்தை பற்றி நம்ம தினமும் விரும்பி சாப்பிடக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு மிகவும் தேவையான ஒரு பழத்தினுடைய மருத்துவத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதை இப்போ இன்ஷாஅல்லாஹ் பார்க்கலாம். தர்பூசணி பழம், அதாவது வாட்டர்மெலான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பழம். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம இப்போ வெயிலுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடியவங்களாக இருப்போம். இதில் நம்முடைய நபிகள் நாயகம் சொல்லியிருக்க ஹதீஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பூசணி பழத்துடன் சேர்த்து பேரிச்சம் செங்காய்களை உண்பவர்களாக இருந்தார்கள். மேலும் இதன் பேரிச்சம்பழத்தின் சூட்டை மற்றதன் தர்பூசணி குழுமை முறித்துவிடும், இதன் தர்பூசணி குழுமையை மற்றதன் பேரிச்சம்பழத்தின் சூடு தணித்துவிடும் என்பார்கள். பேரிச்சம்பழம் சூடு தர்பூசணியோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த சூட்டை தணித்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.